நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், நீங்க பாடி மழை வரல, நீங்க பாடி இசை புயலே வந்துருச்சு இந்த அரங்கத்துக்கு. மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம், உடல் பொருள் அவையெல்லாம் தலையில் சங்கமம் சங்கமம். காதல் என்றும் அழிவதில்லை. மிர்ச்சி மியூசிக் அவார்ட் வரும் ஞாயிறு பிற்பகல் உங்கள் விஜய். ஜானாகிய நீ ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ரெஜினாவாகிய நீ ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். இதுல வந்து ரொம்ப என்ன யூத்தா காட்டியிருக்காரு. இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, எல்லாரும் மாதிரி நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த கதையை சொல்லும் போது ரொம்ப ஒரு நவீனமான அணுகுமுறையா இருந்தது, ரொம்ப ஒரு மாடர்ன் தாட்டா இருந்தது. அது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இது இந்த ஸ்கிரீன்ல பார்க்கல தெரியுது. குறிப்பா கேமராமேன் ஜார்ஜ், ஜிவி பிரகாஷ் பத்தி சொல்லவே வேண்டியதில்லை. ஜிவி பிரகாஷ் வந்து இன்னைக்கு பின்னிட்டு இருக்காரு, அவரை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த சந்தானத்துக்கு இப்ப மாற்றுற டயலாக்ஸ் வந்து அடேங்கப்பா, சந்தானத்தின் தத்துவங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டுடலாம். அதே மாதிரி தம்பி சத்தியனுக்கும் இதுல வந்து ஒரு அற்புதமான கேரக்டர். இந்த படத்தினுடைய போட்டோகிராஃபி அது இது எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் விஜய் சாந்தி நடிக்க அகில இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தலைமையில ராஜா ராணின்னு ஒரு படம் பூஜை போட்டோம். அந்த படம் பூஜையோட நின்று போச்சு. நம்ம சினிமாவில் வந்து இந்த சென்டிமெண்ட் பார்த்து நாசமா போவோம் இல்லையா, அந்த நாசமா போறது உடைக்கிற படம் இந்த படம் தான். 20 வருஷம் கழிச்சு அதே ராஜா ராணிங்கிற இது கிரெடிட் வந்து நடிகர் தளம் படத்துக்கு இருக்குது. ராஜா ராணி நடிகர் தளம் பத்மினி அம்மா நடிச்சு கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின ஒரு படம். அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ராஜா ராணின்னு பேரை வச்சு படம் போட்டு நின்று போன பேர்ல மறுபடியும் 20 வருஷம் கழிச்சு ஒரு படம் எடுத்து இவ்வளவு இந்த டீசரை பார்க்கல இந்த படம் நிச்சயமா 100 days ஓடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால இந்த டைட்டில் இந்த சென்டிமெண்ட் எல்லாம் உடைச்செறிஞ்சு இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு 100 நாள தோடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இதை நான் ஏதோ இந்த படத்தில் நடிச்சதுக்காக பேசல. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கு தெரியும். உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பா பிளாட் பிளாட்டா போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நடுராத்திரி 12 மணிக்கு யாராச்சும் குடிச்சிட்டு உன் வீட்டு கதவை தட்டி உன் பக்கத்துலயே வந்து படுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கின்னு உன்னை பார்க்க வரணும். ஆனா அவன் மாட்டமான சரகாணி டெய்லி என்ன பார்க்க வரணும். அட்லி இந்த கதையை சொல்லும்போது நிறைய இடத்துல நான் விழுந்து சிரித்தேன். இந்த 3 பாடல்களும் என்னுடைய ஸ்டைலை விட்டு விலகி கொஞ்சம் மாடர்னாக எழுதியிருப்பேன். தம்பி ஜிவி பிரகாஷ் இப்போ தான் வெயில் படத்துக்கு அவரோட முதல் பாடல் எழுதின மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 25 படங்கள் தாண்டி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிஸ்டர் காதல் ஆர்யா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ராஜாராணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அட்லி என்ன நேரில் மீட் பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தாப்புல. அவர் அசோசியேட் மதன்கிட்ட கேட்டேன். ஏன்னா நான் முருகதாஸ் சார், சர்க்குணா, சுசீந்திரன் இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு லெவலில் நாங்கள்லாம் தெரியும். நம்மளை விட சைஸில் இன்னும் ரொம்ப சின்ன பையனாக இருக்காப்புலையா யாருப்பா அப்படிங்க. என்ன வயசு ஆகுது அப்படிங்கும்போது கேட்கும்போது 25 வயசு தான் ஆகுது அப்படின்னா. 25 வயசில் எப்படிங்க டேரக்டர் ஆகிட்டாப்புல அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுலேயே டேரக்டர் ஆகிட்டாப்புல அப்படிங்கும்போது இல்லை வயசு தான் 25. அட்லீஸ்ட் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா ஒரு 52 நாள் இருக்கணும்ல. அதை விட 82 வயசுக்கு ஆற்ற மாதிரி ஒரு தாத்தா மாதிரி பேசுவாப்புல. ஒரு தாத்தாவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறதுலேருந்து மற்றவங்கள்ட்ட பேசுறதுலேருந்து அவ்வளோ டேலண்ட் அட்லிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லிட்டு இருப்பாப்புல. இந்த படத்தை ராஜாராணி வந்து அதிகமாக
அட்லிக்கே தெரியாமல் பல நியூஸ் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதில் ஒர்க் பண்ணுறது எனக்கு நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, என் அசிஸ்டண்ட்டே வந்து அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. பல நியூஸ்ன ஒன்று ஏதோ தப்பான நியூஸாக இல்லை. படத்தில் எத்தனை இடத்துல சிரிப்பாங்க, எத்தனை இடத்துல எமோஷ்னலாக இருக்கும், லவ் சீன் எப்படி இருக்கும், சாங் எப்படி வந்திருக்கு, எல்லா நியூஸும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது கேட்க கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்க சொல்கிற விஷயத்துலேருந்து ஒரு 5 எமோஷ்னல் சீன் இருக்குது, சான்ஸே இல்லை அப்படிம்பாங்க. நயன்தாரா வந்து இந்த படத்தில் மாதிரி எந்த படத்துலையும் நடிக்கலாம், அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. நசீரியா ஐயோ செம்ம பொண்ணுங்க, செம்ம க்யூட்டாக இருக்கா, அடுத்த படத்தில் புக் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை செம்மையாக நடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. ஆரியா ஐயோ இப்படி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காப்புல, ஆரியாவோட ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு டிப்ஸாக இந்த படத்துலேருந்து ஒவ்வொன்றா எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இதை பார்க்கும்போதே இந்த படம் ஒரு நல்ல ஒரு மூடோட ஆரம்பத்தில் இருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த படம் ஆரம்பத்தில் இருந்தே மகேந்திரன் சார் கதை கேட்டதுலேருந்து அதை பற்றி தெரியும். விஷுவலும் பார்க்கும்போது ஏன்னா முருகதாஸ் சார் ஓகே பண்ணியிருக்காரு, ஃபாக்ஸ் ஓகே பண்ணியிருக்காங்க, இது ஒரு சாதாரண படமாக இருக்காது. விஷுவல்ஸும் பார்க்கும்போது ஏதோ எங்கேயே இப்போது மாதிரி இது ஒரு வேற ஒரு ஜானரில் ஒரு கலகலப்பான ஒரு காமெடியான ஒரு தரமான ஒரு படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு தோணுது. இந்த படம் வெற்றி அடைய அட்லிக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள். லவ்வுக்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர், அதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். காதல் கைகூடி கல்யாணமான பின்னால் வருகின்ற அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிணக்குகள், ஊழல்கள், பிரச்சனைகள், சச்சரவுகள், இதை வந்து இன்றைய யதார்த்தங்களோடு சொல்லக்கூடிய தமிழ் படங்கள் வெகு குறைவாகவே வந்திருக்கின்றன. ஸோ அந்த ஒரு வேக்யூம் இந்த படத்தால் நிரப்பப்படும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், பணியாற்றிய கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இதுல வந்து ரொம்ப என்ன யூத்தா காட்டியிருக்காரு. இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, எல்லாரும் மாதிரி நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். அட்லி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நண்பன் படத்தில் வந்து அவர் டைலாக் சொல்ல வந்தார். அவர் தான் அந்த படத்துக்கு வந்து அசோசியேட். ஸோ அப்போ நான் கேட்டேன், என்ன அட்லின்னு பேர், என்ன ப்ரூஸ்லியோட கசின் அண்ணி அப்படின்னு நான் கேட்டேன்னா. ஸோ அப்போது அவர் வந்து ஆக்சுவலி அந்த நண்பனில் இருந்த அந்த பர்ஃபார்மன்ஸுக்கான ரொம்ப முழுக்க முக்கியமான ஒரு ஆள்னா அது அட்லி தான். ஏன்னா ஒரு அசோசியேட் டைரக்டர் வந்து சொல்கிற விதத்தில், ஒரு டைலாக் சொல்கிற விதத்தில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நண்பனில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்குன்னா அதுக்கு அட்லி தான் முழுக்க காரணம். ஸோ அதுக்கு அட்லிக்கு நான் இங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்யாவுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னான், இந்த மாதிரி என்னடா பேப்பரில் எல்லாம் உன் படமாகவே இருக்குது, ஃபுல்லாக ஆட்ஸ் கொடுக்கறதுக்கு இடமே இல்லை, ஏன் நானும் ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், எனக்கும் கொஞ்சம் ஆடு கொடு அப்படின்னு. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், செவுத்தில் இடம் கொடுன்னு நான் கேட்குறேன் இப்போது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 படம் பண்ணிகிட்ருக்காரு. போஸ்டர் ஓட்ட கூட என்னோட படம் போஸ்டர் ஓட்டுறதுக்கு கூட இடம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நிச்சயமாக சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி அவர் வந்து சினிமாவை நேசிக்கிறவர். நிச்சயமாக உண்மையிலே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கும். And yes, of course, Fox Productions and ARM and ARM Productions and the next big film, அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் இந்த இன்னியோட படத்தோட ஹீரோ. ஸோ ஐ மீன் இந்த விழாவோட அவர் ஹீரோவும் நடிச்சிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னைக்கு இந்த நாளோட ஹீரோ அவர். அண்ட் எஸ், ஜெயும் நடிச்சிருக்காரு. ஜெய் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த ஒரு மௌனராகம் கார்த்திக் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். அண்ட் எஸ், நயன்தாரா அண்ட் நசரியா, ஸோ எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இங்கே அட்லியை விட கேமராமேனுக்கு பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க. அவர் பேரை சொன்னாலே எல்லாரும் கை தட்டுறாங்க. ஸோ ஜார்ஜ், அவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மற்றபடி நான் ஐ லவ் யூங்க. பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதுல வந்து ரொம்ப என்ன யூத்தா காட்டியிருக்காரு. இன்னைக்கு ஆடியோ லான்ச்சு, எல்லாரும் மாதிரி நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன்.
என் ஹார்ட்டை விட்டு ப்ளீஸ் கொஞ்சம் புரிய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிவி பிரகாஷ் இன்னைக்கு ஹீரோ. அவர் கூட சேர்ந்து நிறைய படம் பண்ணியிருக்கேன். நிறைய பியூட்டிஃபுல் மியூசிக் எனக்கு கொடுத்துருக்காரு. அவரோட தீம் மியூசிக் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அண்ட் ராஜா ராணி படத்தில் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் அட்லியோட சேர்ந்து அவர் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் ஐம் ஷுர் நீங்கள்லாம் பாட்டு கேட்டப்புறம் என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்லியை பற்றி சொல்லணும். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கான்ஃபிடெண்ட்டான ஒரு டைரக்டர்னு சொல்லலாம். எப்போவுமே டென்ஷன் ஆக மாட்டார். ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதே மாதிரி அவர் கூட வந்த கேமராமேன் ஜார்ஜ், இப்போ விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் கேமராமேன் தெரியாது. பட் படம் கதை சொன்ன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு சொன்னது கேமரா வந்து ஜார்ஜ் தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கிறோம், எங்களை பிரிச்சிடாதீங்க அந்த ஒரு இமோஷ்னல் ஃபீலோட வந்து. பட் யூஸ்வலாக புது டைரக்டர் புது கேமரான்னு போகும்போது நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. பட் எல்லாருமே ஜார்ஜோட ப்ரீவியஸ் ஒர்க் பார்த்து கான்ஃபிடெண்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து கலக்குவாங்கன்ற நம்பிக்கையில் தான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண ஃபாக்ஸ் ஸ்டார் அண்ட் முருகதாஸ் சார். முருகதாஸ் சார்கிட்ட நான் நிறைய வாட்டி சார் என்ன வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். பட் அவர் ஃபஸ்ட்டு நீ என் ப்ரொடக்ஷனில் பண்ணுப்பா, அதுக்கப்புறம் உனக்கு அடுத்த சான்ஸ் தருவார். அண்ட் இந்த படத்தில் ஜெய் சத்யன் வந்து கலக்கியிருக்காங்க. அவங்க வர போர்ஷன் ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு போர் அடிக்காது, நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். ரொம்ப பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக எடிட்டிங் வந்து எல்லாருமே என்ன எடிட்டிங் அப்படி ஒன்று பெரிய வேலை இல்லைன்னு நினைக்கலாம். பட் சாங்கோட கட்டிங் பாயிண்டாக இருக்கட்டும், ஒரு சீன் வந்து ஒரு வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற வந்து ஒரு தாட் எப்போவுமே அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரியேஷனாக இருக்கும். ஆம்பளையா இருந்தா வாடா. தெரியும்ல, எப்போவுமே ஃபிகருக்காக நம்ம அடிச்சுக்கூடாது தலைவா. பொண்ணுக்காக தான் சண்டை போடக்கூடாது, ஆனால் லைஃபுக்காக சண்டை போடலாம். பொறுக்கியாடா நீ? அது நான் இல்லக்கா, வேற யாரோ. ஆம்பளைன்னா அழுக கூடாது, அழுகிய நிறுத்துறா. நான் ஒன்றும் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. ஒரு பொண்ணு அழுகுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம். அதே ஒரு பையன் அழுகுறானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம். ஃபாக்ஸ் ஸ்டாரோட சேர்ந்து எங்கள் ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற 3வது படம் இது. அட்லி வந்து எங்கள் ஒரு கம்பெனி மூலமாக வெளியில் வந்திருக்காரு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்ல டைரக்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. நிச்சயமாக யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அட்லி வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல பெரிய டைரக்டராக வருவாருன்ற ஒரு விஷயம் இந்த படத்தை பார்க்கும்போதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் வந்து இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் வந்து பிரமாதமாக அவரோட மியூசிக், அவரோட பர்டிகுலராக அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நான் வந்து ஒரு பயங்கரமான ஃபேன். இன்றைக்கும் வந்து வாக்கிங் போகும்போதெல்லாம் நிறையா அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போவேன். அந்த படத்துலையும் பார்க்கும்போது எல்லா சாங்ஸுமே பிரமாதமாக இருக்குது. கேட்கும்போது 2வது சாங்லாம் அந்த இது எவ்வளோ கிளாப் பண்ணாங்க. அந்த சாங் நான் ஏற்கனவே பல தடவை கேட்டிருக்கேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த சாங்கோட ஆல்பம் எல்லாமே ஹிட் ஆகுங்கிறது எனக்கு தெரியுது. லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. நான் முத்துக்குமார், பா விஜய் எல்லாமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. ஜார்ஜ் இந்த படத்தில் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ எப்படி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுது. அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு தான் நான் வந்து என்னோட அடுத்த படத்துக்கு வந்து ஒரு கேமராமேனாக புக் பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து நிச்சயமாக அட்லிங்கிற ஒரு டைரக்டருக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்குற ஒரு முதல் படமாக அமையும். எங்களோட கம்பெனிக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு படமாக இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. என்னடா கழட்டி விடலான்னு பாக்குறியா? அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா. சொல்லி தொலைக்கிறான். நிறைய பேர் என்ன கிஃப்டட் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் தட். உண்மையும் அதுதான்.
ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு வேலை பார்த்தது சங்கர் சார்கிட்ட. ரொம்ப முக்கியமான பலம் ஒரு இயக்குனருக்கு வந்து இசையமைப்பாளர், அதுவும் ஒரு லவ் ஃபில்ம், ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் அப்படின்னும் போது அதுக்கு மியூசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோடய பிரதர்னே சொல்லலாம், ஜிவி பிரகாஷ். இது வரைக்கும் ஒரு தடவை கூட எங்கள் 2 பேருக்குள்ள ஈகோ கூட இருந்தது கிடையாது. இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்னு எது கேட்டாலும் பண்ணுவார். அதுக்கப்புறம் விஷுவல் ரொம்ப முக்கியம். சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது ஜார்ஜ் தான், என் நண்பன். சண்முகம் சார், அவரும் ஒரு ப்ரொடியூசர் படத்தில். அவர் இந்த படம் இவ்வளோ பெரிய கேஸ்ட்டு, இவ்வளோ பெரிய பணம், இவ்வளோ நான் நினச்ச கதையை ஒரு மீடியமாக ப்ரொடக்ஷனுக்கும் எனக்கும் இருந்து செயல்பட்டிருக்காரு. ஐ எம் தேங்க்ஸ் டு ஹிம். எல்லாத்தையும் தாண்டி உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து பாருங்கள், உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணும். இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்டாக இருக்கும், ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். நான் ரொம்ப எமோஷ்னலான ஆள், பப்ளியாக இருக்கும், ஹோம்லியாகவும் இருக்கும் படம். ஐ திங்க் இந்த படம் உங்கள் மனசை தொடுன்னு நினைக்கிறேன். ராஜா ராணி வந்து ஒரு யங்ஸ்டர் டீம், எல்லாம் ஒரு யங்ஸ்டராக சேர்ந்து ஒரு அட்டம் பண்ணியிருக்கோம். உங்கள் சப்போர்ட் தேவை. ராஜா ராணி வெற்றிடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரு மழை துளி என்னை நனைக்கதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது, நெஞ்சம் பறக்கதே முன்னே, உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளா நான் மாறினேன் பெண்ணே. ஜானாகிய நீ ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ரெஜினாவாகிய நீ ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பா பிளாட்டா போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. நடுராத்திரி 12 மணிக்கு யாராச்சும் குடிச்சிட்டு உன் வீட்டு கதவை தட்டி உன் பக்கத்துலயே வந்து படுத்தா உனக்கு எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கின்னு உன்னை பார்க்க வரணும். ஆனா அவன் மாட்டமான சரகாணி டெய்லி என்ன பார்க்க வரான். மேரேஜ் மச்சான் கலீஜுன்னு கஜா சொன்னா, லவ்வுக்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர். அதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். ஏங்க எனக்கு எங்க அப்பா தாங்க பயம், மத்தபடி நான் ஐ லவ் யூங்க. பிரதர் பிரதர் பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க, நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆம்பளையா இருந்தா வாடா. எங்க ஏரியால நான் எவ்வளவு பெரிய தெரியும்ல. எப்பவுமே ஃபிகருக்காக நம்ம அடிச்சு கூடாது தலைவா. பொண்ணுக்காக தான் சண்டை போடக்கூடாது, ஆனா லைஃபுக்காக சண்டை போடலாம். ஹீரோவா? பொறுக்கியாடா நீ? அது நான் இல்லக்கா, வேற யாரோ. ஆம்பளைன்னா அழுக கூடாது, அழுகையை நிறுத்துறா. நான் ஒன்னும் அழுவலையா, கண்ணு வேர்க்குது. ஒரு பொண்ணு அழுகுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம். அதே ஒரு பையன் அழுகுறானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம். நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் மாறும். எனக்கு ஒண்ணு சுத்தமா பிடிக்கல. என்னடா
கழட்டி விடலான்னு பாக்குறியா? அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா. சொல்லி தொலைக்கிறான். உலகத்துல யாருமே பிறக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதரா பிறக்க மாட்டாங்க சூர்யா. வாழ்ந்து காட்டுறதுல தான். என்னைக்கு ஓலவா நீ வெளியே சொல்றியோ அப்பதான் உன் லைஃபே ஸ்டார்ட் ஆகுமா? பாக்குறது பாகுபலி மாதிரி இருக்கிறா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டியை கீழே தள்ளனது நாங்க தான். பாத்திமா 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 அது பாட்டிமா. யார் அடிச்சது? சூர்யான்னு ஒருத்தன். எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்க? ஏய் அதான் சூர்யான்ற அப்புறம் எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சாங்க? லூசாடி. அது இது எது சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு உங்கள் விஜய். கூட பொடி நட இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிரஞ்சமானோ நீ பாடும் கீதம் குளத்தாங்கரையில குளிக்கும் பறவைகள் சிறகு வளர்த்துமே துளிக திரிக்குமே முன் கோபம் விடுத்து முந்தான எடுத்து நீ மெல்ல துடைக்க நான் ஒன்னு நினைக்க இது போதும் எனக்கு இது போதுமே வேறென்ன வேணும் நீ போதுமே
காயம் பட்டா போட்டல, கிளம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் பேசக்கூட தொடங்கலைய, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ என்ன விட்டு போகாத, என்ன விட்டு போகாத. இன்னும் பேசக்கூட தொடங்கலைய, நெஞ்சமும் கொஞ்சமும் நிறையல. இப்போ மழை போல நீ வந்த, கடல் போல நான் இருவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. நீ வந்து வந்து போய அந்த அலைகளை போல, கையில மாட்டிக்குவ வளையல போல. கண்ணு கேத்த அழகா ஒரு காத்திருடா கொஞ்சம். உன்னை இப்படியே தந்தாலும் தித்திக்குமே நெஞ்சம். இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. தொழில் போற நேரத்தில் எப்படி வந்திருக்க? தொழில் தெரியலையா? அன்னைக்கு தான் தனியாக போன்னு சொன்னேன்ல, போல. இனிமே உனக்கெல்லாம் நாங்களாம் ஏமாத்துறோம் நடத்துறே. கடல் மாதாடையாக உயிரோடு உனக்காக காத்திருப்பேயா. ஏன் கண்ணு ரெண்டும் மயங்குதே மயங்குதே, உன்னிடம் சொல்லவே தயங்குதே. இந்த உப்பு காத்து இனிக்குது, உன்னையும் என்னையும் இழுக்குது. உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுமே. இந்த மீனோட அம்பு வாசனை என்ன நீ தொட்டதும் மணக்குதே. இந்த இரவெல்லாம் நீ பேசு, தலையாட்டி நான் ரசிப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதா என்ன, ஏன் அவசரம் என்ன அவசரம் நில்லு பொண்ணே. நீ என் கண்ணு போல இருக்கணும், என் பிள்ளைக்கு தகப்பனாவணும். அந்த அலையோரம் நம்ம பசங்க கொஞ்சி விளையாடணும். நீ சொந்தமாக கிடைக்கணும், நீ சொன்னதெல்லாம் நடக்கணும். நம்ம உலகம் ஒண்ணு இன்று நாம் உருவாக்கணும்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நீ கதை காட சொன்னா வெறுங்கையில காத்தாடி விட்டுனுக்குற? இதெல்லாம் உனக்கு வேலைக்கு ஆகாது. நீ உன் ஸ்டைலே போயிடு. அடுத்த ஜென்மம் இருந்தா உன்னோட சேர்ந்து ஜோடியில கேப்ரலாக்கு பதிலா நான் வந்துடுறேன். ஜோடி சீசன் 6 சனிக்கிழமை இரவு 9 மணிக்கு உங்கள் விஜயில். பாட்டி, நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏதாவது ஃபோன் வந்து அட்டெண்ட் பண்ணு. சரி அத்தா, போய் குளி. எதுக்கு பாட்டி சோப் எல்லாம் மாத்தி மாத்தி வைக்கிற? சொன்னா கேட்க மாட்டேன். ஜெயந்தி டீம் லீடர். பாட்டி, ஃபோன் அடிக்குது, எடு. குளிச்சிட்டு இருக்காங்க, அப்புறமா கால் பண்ணுங்க. ஐயோ, எப்ப வந்தீங்க? வீட்ல யாரும் இல்லையே. சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணு கொடுக்காம. பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. எங்க சைட்ல இருந்து எல்லாம் பார்த்தாச்சு. நாள் பார்த்தாச்சு, நேரம் பார்த்தாச்சு, சமையல் கூட ஆள் பார்த்தாச்சு. உங்க சைட்ல இருந்து என்ன பார்க்கணுமோ பார்த்துக்குங்க. எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கலையே. எல்லாத்தையும் நீங்களே பாத்துட்டீங்களே. யார் பார்த்தா என்னங்க? எதுக்கு உங்க வேலை எங்க வேலைன்னு பிரிச்சு பேசுறீங்க? இனிமே எல்லாமே நம்ம வேலை தானே, நாங்களே பார்த்துக்கிறோம். கிளம்புறேன். சரி. ஒன்னும் சாப்பிடாம போறீங்களே? சாப்பிட்ட மாதிரி தாங்க. உங்களுக்கு தான் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எங்க அக்கா உங்ககிட்ட சண்டை போடுறத மனசுல வச்சுக்காம நீங்க தானே ஓகே பண்ணீங்க, அதுக்காக தான். நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? தேங்க்ஸ் சொல்றதுக்கெல்லாம் காரணம் வேணுமாங்க? என்னடி அப்பையில இருந்து பாட்டி பாட்டின்னு கத்திட்டு கிடக்க? பாட்டி, ஒரு நிமிஷம். அப்படியே இரு. கொஞ்சம் பின்னால வா, பின்னால வா. ஐயோ, போச்சு. பாட்டி, பாட்டி, கொஞ்சம் அப்படியே நில்லு. இங்க வா. எதுக்குடி? வா பாட்டி. என்னத்துக்கு? இந்த டவல கட்டு. எதுக்கு இத கட்ட சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கட்டு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அவுத்து கட்டு. வா வா. அவுத்து கட்டு. ஐயோ, போச்சு. பாத்துட்டான். அவன் பார்த்தாச்சு சொல்லும் போது நான் சந்தேகப்பட்டிருக்கணும். பார்த்துட்டான். ஒரு பவுன் டவுன் கொடுங்க. ஒன்றாம் தேதி ஃபுல்லாக இருக்கும். தினத்தந்தி பேப்பர் கொடுங்க. தினமும் தந்தி. தண்ணீர் அரே துஷ்டன் நம்ம பேக்கே அடிச்சிட்டு போறான். புடிஞ்சோ புடிஞ்சோ. உங்க பணத்தை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுங்க. ₹1000 நான் என்றேன், ₹500 நீ என்றா? ஏய், சில்லற நீ என்றா? முதலாளிக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். குழந்தை பிறக்க போகுது. சின்ன முதலாளி தூக்கி கொஞ்சிறது கன்ஃபார்ம்.
எவன்டா அது காட்டைய வறுத்து கல்லால உட்கார வச்சிருக்கிறது? என்ன தம்பி? ஹியூமர் ஹியூமர். இருக்கட்டும் என்ன சாப்பிட்றீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல? கிடைக்கும். அப்புறம் என்ன? காஃபி. அது எப்படி இருக்கணும்? அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். அவன் குடிச்சிட்டு வைப்பேன், அதை எடுத்து குடி. மரியாதை. இட்லிக்கு தொட்டுக்க என்ன இருக்கு? சாம்பார். ஆல்டர்னேட் சட்னி கிடையாது, கிரைண்டர் ரிப்பேர். உக்காந்து அரடா. 4 இட்லி 4 வகை சட்னி. போ. டேய் அங்க என்னடா சிக்னலு? பண்ணிக்கு பனியன் போட்டா மாதிரி ஒரு உருவம். இதுல நகைச்சுவை வேற. சொல்லு சரவணா, என்ன விஷயம்? இவர்தான் எங்க முதலாளி. வணக்கம். வணக்கம் வணக்கம். கடாமுருகன் மேல கேஸ் கொடுக்க வந்திருக்காரு. வந்திருக்கோம். கடாமுருகனா? என்னப்பா கேஸ்? வீட்டுல அரிசி கழுவிட்டு இருந்த அலமேல கடா முருகன் அலக்கழிச்சிட்டான். அலக்கழிச்சிட்டான்னா? சார் ஈவ் டீசிங் சார். ஓ. அவன் மேல ஒரு கேஸை ஃபைல் பண்ணினா நாங்க சந்தோஷமா கிளம்பிடுவோம். பாதிக்கப்பட்ட பொண்ணை பார்க்காம எப்படிப்பா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்திருக்க. பாதிக்கப்பட்டவங்க இந்த அம்மாவோட பொண்ணா? பொண்ணே இந்த அம்மா தான். பொண்ணே இதானா? ரொம்ப வயசாயிருக்கும் போல இருக்கப்பா. கை காலெல்லாம் நடுங்குது. இட்லிக்கும் தோசைக்கும் மாவாட்டணும் ஆட்டாம இங்க என்ன சேர்த்து தம்பி பொங்கல். எதுக்கு இவ்வளவு மேக்க? சரவணா ஒரு நிமிஷம் சார். சரவணா, கேஸ் கடாமுருகன் மேல. பொய் கேஸ் ஆயிடக்கூடாது பாரு சார். உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா சார்? அதுக்காக அவ ரவுடி பையனும் உங்களுக்கு தெரியும்ல சார். அவன் கட்டி போற பொண்ணோட வாழ்க்கையும் அவன் காப்பாற்றணும். கொஞ்சம் யோசிங்க சார். சார் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சீக்கிரம் கையெழுத்த வாங்குங்க. சீன் முடியறதுக்குள்ள கிளவி செத்துற போது. ஓகே, கடாமுருகனை அரெஸ்ட் பண்றோம். ஜாமீன் கல்யாணத்தை நடத்துறோம் முதலாளி. பூரியா பொங்கலா? காயின் போட்டு தலை விழும் நினைச்ச. கடைசியா அது உங்க தலையிலேயே விழும் நினைச்சு கூட பார்க்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். It was miracle. It was a magical performance. Amazing stuff. கேடி பாய்ஸ் கில்லாடி கேர்ள் ஞாயிறு காலை 11 மணிக்கு உங்கள் விஜய். போலீஸ்டா. இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்களே, உங்களெல்லாம் வீட்டில் தேட மாட்டாங்க? என்ன இறங்க? எங்களுக்கும் ரூல்ஸ் தெரியும். ரூல்ஸ் பிரகாரம் டிரைவர் தான் குடிச்சிருக்க கூடாது. அவன் குடிச்சிருக்கானே. அவன் டிரைவர் இல்லையா, அவன் ஓனரு. டிரைவர் சபரிமலைக்கு போயிருக்கிறான். He said that,
அவங்க பார்க்க தான் பெரிய எடுத்த பசங்க ஆனா படு லோக்கல் விட்டுறாத